தடவை நடிகர் அஜித் அவர்கள் கரூர்ல நடந்த அண்ணன் விஜயோட மீட்டிங்ல நடந்த ஸ்டாம்பீட் தொடர்பான அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு. அப்படி என்ன கருத்து அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறது நாம பாக்குறதுக்கு முதல் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சினிமாவில் நடிகர் அஜித்துக்கும் விஜய்க்கும் தான் மிகப்பெரிய போட்டி நடக்கும். ஆனா விஜய் அவர்கள் அரசியல் இறங்கினதுக்கு பிறகு அவர் சினிமா துறையில் திரும்ப படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த டைம்ல நடந்த இந்த கரூர் தொடர்பான விபத்து, அதற்கான காரணங்கள் என்ன என்று கேட்கிற டைம்ல தான் இப்ப அஜித் அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்கார். ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த டைம்ல நடிகர் அஜித் கிட்ட அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த கரூர் ஸ்டாம்பீட் தொடர்பான அவருடைய கருத்து என்னன்னு கேட்காங்க. அதுக்கு நடிகர் அஜித் என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அந்த தனிநபர் ஒருவர் மட்டும் காரணம் அல்ல, அதாவது விஜய் என்றோ அல்லது டிவிகேயினுடைய தலைவர் என்றோ சொல்லவில்லை, அந்த தனிநபர் மட்டும் காரணம் அல்ல, நாங்கள் எல்லோரும் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த மீடியாவும் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். மக்கள் கூட்டம் எல்லா இடத்திலும் தான் வருது. உதாரணமா கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற இடத்துக்கு கூட மக்கள் கூட்டம் வருது. ஆனா அங்க எல்லாம் இது மாதிரி நடக்கிறது இல்லையே. இப்படி அரசியல் கூட்டங்களில் மட்டும் நடப்பதற்கான காரணம் என்ன? சில செலிபிரிட்டிஸ் சந்திக்கிறப்போ மட்டும் இது நடப்பதற்கான காரணம் என்னங்கிற மாதிரி அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. உண்மையும் அதுதான். லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் வந்து சேர்ற இந்த கிரிக்கெட் மேட்ச்ல கூட இதெல்லாம் நடக்கிறது இல்லை. ஆனா இந்த அரசியல் மீட்டிங்ல மட்டும் இது நடக்குது என்று சொன்னா, அதுவும் எதிர்கட்சிக்காரர்களுடைய மீட்டிங்ல மட்டும் இது நடக்குதுன்னு சொன்னா சிந்திக்க வேண்டிய விடயம் தான். இதற்கு பின்னணியில் உண்மையில் இது ஒரு விபத்து தானா அல்லது இது திட்டமிட்ட செயற்பாடுகளில் ஒன்றா என்பது சந்தேகத்துக்கிடமான ஒரு விடயம் தான். சரி, மேலதிகமான தகவல்கள் என்னங்கிறதை நாம தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்க பாய்.